ஒரு ஜாதகத்துல குருவுக்கு 7ல செவ்வாய் இருந்தா, அல்லது குருவுக்கு 5, 9ல செவ்வாய் இருந்தா, அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக அறுவை சிகிச்சை, நோய் தொற்றுகள் தொடர்ந்து வரும். அல்லது தீவிர சிகிச்சைகள் கூட்டு போகும். அதுக்கப்புறம் செவ்வாயோட வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் தான் தீவிர சிகிச்சைகள் கூட்டு போகும். இந்த மாரி அமைப்பு இருந்தா கொஞ்சம் உடம்பு பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உடம்பு ஏற்கனவே வீக்கான உடம்ப கொண்டு போய் நீங்க ஆல்ரெடி டேமேஜ் பண்ணி வச்சுட்டு, இயற்கை மேலயோ, ஜாதகத்து மேலயோ பழி போட்டு ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. எனவே இந்த ஜாதகத்துல இந்த அமைப்புகள் இருந்துச்சுன்னா, நம்ம உடம்ப என்ன செஞ்சுக்கணுங்க? பத்திரமா உஷாரா பார்த்துக்கணும். இந்த பார்த்துக்கணும். 4 மூலையில செவ்வாய் இருக்கும். சில பேர் ஜாதகம் திறந்தோனே தெரியும். 4 மூலையில செவ்வாய் இருக்கும். இவங்க எல்லாமே ஆணாக இருந்தா பிரஷர், சுகர், கொலஸ்ட்ரால் இதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல வீக் ஆயிருவாங்க. பெண்ணாக இருந்தா எப்ப பார்த்தாலும் அந்த பீரியட் சம்பந்தமான பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். இந்த 4 மூலையில செவ்வாய் இருந்தா. இவங்க 2 பேரும் என்ன செஞ்சுக்கணுங்க? அலர்ட்டா இருந்திருக்கணும். அந்த விஷயத்துல அலர்ட்டா இருக்கணும். ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். அவ்வளவுதானே தவிர இத போட்டு ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. அப்ப என்னதான் எடுத்துக்கிட்டாலும் என்ன ஆகும்? 500 வருஷம் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது போய் தான் சேரணுன்ற மாரி, அவங்களுடைய விதி அப்படின்ற மாரி தான் அத புரிஞ்சுட்டு போ வேண்டியிருக்கே தவிர, இத முன்கூட்டியோ யாரும் நடத்தவும் முடியாது. பின்கூட்டி யாரும் நடத்தவும் முடியாது. இத ஒரு ஜோசியர்ட்ட காட்ட குடுத்தா, நான் வந்து நிறுத்தியிருப்பேன். அது பண்ணியிருப்பேன், இது பண்ணியிருப்பேன். ஒரு பூஜைய போட்டிருந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றதும் எதுவுமே சாத்தியம் கிடையாது. எல்லாமே நடக்கிறது தான்